ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மின்டாப்போட செகண்ட் ஜென்ரேஷனோட மின்டாப் ஃபோர்ட் 5% நியூ பேக்கேஜ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நியூ பேக் மின்டாப் ஃபோர்ட் 5% சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இது ஆல்ரெடி மின்டாப்போட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். இது இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் பழைய மின்டாப்போடது. பழையனா கொஞ்சம் இப்போ வரைக்கும் இது மின்டாப் இருக்குது. இப்போ நியூ ஜென்ரேஷன் வந்துருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் கிட்ட இருக்கும். எங்கேயுமே வீடியோ யூடியூப்லேயும் எதுலேயுமே வீடியோ கிடையாது. ஃபஸ்ட்டு நான் தான் போடுறேன் அந்த வீடியோ. மறக்காமல் அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ஆட்டி விட்டுருங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பார்க்கலாம். இப்போ இதான் மின்டாப்போட நியூ ஜென்ரேஷன். அது நியூ பேக்கேஜ் போட்டிருப்பாங்க. மின்டாப்பு ஃபோர்ட் 5% ஹேர் ரீக்ரோத் ஃபார்முலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை அட்வான்ஸ் ஹேர் க்ரோத் ஆக்டிவிட்டீஸ் ப்ரோகாப்ளின் கொகசின் தான் கோகோனட் வாட்டர்லேருந்து எடுப்பாங்க. அப்புறம் ஸ்கேல்ப் ஹைட்ரேஷன் சொல்லி போட்டிருப்பாங்க. தெரியுதான்னு பாருங்கள் வீடியோவில். ஃபுல்லாக பிளாக் கலருங்க. பழசு ஃபுல்லாக இப்படி இருக்கும், பிளாக் வித் ப்ளூ. அப்புறம் அந்த ஒயிட் கலர் டின் இருக்கும். இந்த பழைய மின்டாப் வந்து 1050 1150 ரூபா. இது வந்து 1155 1155 ரூபா இருக்குது. இது வந்து நியூ பேக்கேஜுங்க. மேனுஃபேக்சரிங் பாருங்கள். 6வது மாதம் ஜூன் 2024. எக்ஸ்பிரி வந்து 5வது மாதம் 2026. QR ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இன்கிரிடியன்ட்ஸ் இந்த QR பற்றி சொல்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி தான் யூஸ் பண்ணேன். இதில் இருக்கும் ஆக்டிவ் ட்ராக்கர் இருக்கும். நீங்கள் டெய்லியை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காலையிலையோ இல்லை மார்னிங்கோ காலையிலையோ நைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பாக்ஸில் டிக் போட்டு டேட் எழுதிக்கலாம். நான் டேட் எழுதி வச்சுக்கிடுவேன். அப்போ தான் எந்த ஒரு நாள் மிக்ஸ் பண்ணாமல் போடலாம்னு சொல்லிவிட்டு டேட் எழுதி வச்சுருங்க. சப்போஸ் ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன்னா திருப்பி நான் மார்க் பண்ண மறந்துட்டேன்னா தெரியும்ல, அதுக்காண்டி போட்டு வச்சுருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது உள்ளே பாத்ரூம் பிளாக் கலரில் தான் இருக்குது. உள்ளேயும் பிளாக் கலரில் தான் இருக்குது. இது ஸ்ப்ரே ட்ராப்பர் வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் நினைக்கிறேன். பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் இல்லை, கொஞ்சம் இந்த பாட்டில் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. போன வாட்டி உள்ள அந்த பிளாஸ்டிக் இல்லை, கொஞ்சம் பாட்டில் மாதிரி. வீடியோ இது ரொம்ப பழைய ஃபோனுங்க. இது 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஃபோனு. அதனால் கேமரா கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். அதில் தான் வீடியோ எடுக்கு. சரி, ஓகே. சொதப்பல் வீடியோ எடுக்கனாலே சொதப்பிடும் போல. இதான் நியூ மின்டாப்போட ஃபோர்ட் 5%. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி தான் யூஸ் பண்ணேன். இன்றைக்கி தான் வாங்கினேன். இன்றைக்கி தான் யூஸ் பண்ணேன். ஆஃப்லைனில் தான் வாங்கியிருந்தேன், ஆன்லைனில் வாங்கலை. இது எப்படி இருக்குன்னா உள்ள ஒயிட் கலராக இருக்கும். ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஒயிட் கலரில் இருக்குது. கரெக்டாக ஒரு பிஞ்ச் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 0.5 ml கரெக்டாக வந்துடுது. அதுதான் ஒரு நீங்கள் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இதெல்லாம் ஒரு பிஞ்ச் நீங்கள் ஒரு ஃபில் பண்ணிங்கன்னா 1 mm கிட்ட வரும் கரெக்டாக. இது 2 வாட்டி எடுக்க வேண்டியது இருக்கும். 0.5 mm கரெக்டாக வரும். அப்புறம் மறுபடியும் யூஸ் பண்ணிவிட்டு இது காலி அனுப்பும், மறுபடியும் ஒரு 0.5 mm எடுக்க வேண்டியது இருக்கும். 0.50 சாரி
0.50. ஸ்மெல்னு அந்த அளவுக்கு ரொம்பலாம் இல்லை, இந்த ஃப்ரேக்ரன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இதில். இதுதான் ஃபுல்லாக பிளாக். நியூ மின்டா பாட்டில் சேஞ்சு. இது வந்து ப்ரீவியஸில் உள்ளது. தெரியுதா? இது மின்டாப் இதில் மட்டும் கிடையாது, மின்டாப் கெயின்லேயும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது பழைய மின்டாப்பு. இது பழைய மின்டாப் இதுதான். இது இந்த மின்டாப் இதுலேயும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அட்வான்ஸ்டு க்ரோத் ஆக்டிவிட்டி, ரிடன்சல் ப்ரோகாப்ளின், அப்புறம் கொகோசின் அண்ட் கஃபைன்ஸ். தெரியுதா உங்களுக்கு? நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது வந்து மின்டாப் ஆல்கஹால் ஃப்ரீ 5%. இதுவும் புதுசு. ஃபஸ்ட்டு இதுதான். இந்த பேக்கேஜ் இதிலேருந்து தான் வந்துச்சு. இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பேக்கேஜ். இதிலேருந்து தான் இது அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து தான் அதுவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க, மின்டாப் கெயின். இது வந்து ஆல்கஹால் ஃப்ரீ, ஃபுல்லாமே ஆல்கஹால் ஃப்ரீ. இது யூஸ் பண்ணிட்டேன், காலி ஆயிடுச்சு. இது வேணால் காமிக்க ஃபோக்கஸ் ஆகுது. ஆல்கஹால் ஃப்ரீ 5%. இதில் ஆல்கஹால் கிடையாது. அதில் உண்டு, ஃபோர்ட்டில் உண்டு. இது பழைய ஃபோன், ஆட்டோ ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கி. இது வந்து 1112 ரூபா. இது பழைய தான். இதுலேயும் ட்ராக்கர் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு மாதம் ஒரு பென்லேயும், இன்னொரு மாதம் வந்து இன்னொரு பென்லேயும் கிராஸ் கட் பண்ணி போட்டுப்பேன். 2 மாதம் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணிவிட்டு தான் இது டாக்டர் எனக்கு ரெட்டினால் சஜஸ்ட் பண்ணாங்க. இது வந்து எல்லோவிஷாக இருக்கும் கலர். கட்டி விட்டுறக்கூடாது. இது பழைய மின்டாப்பு. அப்புறம் அதே தான், அதே ஆர்டினரி டியூப்பு, ஓல்டு ஜென்ரேஷன் உள்ளது. அப்புறம் அந்த ஒயிட் கலர் ஸ்ப்ரே. இதில் ஸ்மெல் வந்து எனக்கு தெரிஞ்சு பிடிக்கல. ஒரு மாதிரி எல்லோவாக இருக்கும், கலர் வந்து எல்லோவிஷாக இருக்கும். ஸ்மெல் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் நார்மலாச்சு. யூஸ் பண்ணுவோம், வாங்கிட்டு தூர போட முடியாது. அதனால் இதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வழியாக முடிச்சிட்டேன். ஆனால் இது ஆல்கஹால் ஃப்ரீ. இதில் எனக்கு ரொம்ப ட்ரைனஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த மின்டாப்பில் ட்ரைனஸ் எதுவுமே இல்லை. ஸ்மெல் தான் கொஞ்சம் நல்லா இல்லை. அப்படி போக போக செட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஸ்மெல் வந்து உங்கள் தலையில் இருக்கப்போ கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். இது வந்து அந்த அளவுக்கு ஸ்மெல் இல்லைங்க. ஸ்மெல் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸ்மெல்லு ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. நல்லா இருக்குது. என்ன இது ட்ரை ஆகுது. என்ன தான் இவங்க நியூ இன்க்ரீடியன்ஸ்லாம் கொடுத்து ஹைட்ரேட்டாக இருந்துச்சுனாலும் எனக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஆனிச்சு. நான் ஆல்கஹாலுக்கு எதுக்கு பயந்தேன்னா, எனக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்குது. அதை யூஸ் பண்ணி திருப்பி கூட கொஞ்சம் வந்துடும் சொல்லி தான் பார்த்தேன். ஆனால் என் டாக்டர் வந்து ஆல்கஹால் ஃப்ரீயோட ஆல்கஹால் இருந்தால் கொஞ்சம் பெனட்ரேட் பண்ணி கொஞ்சம் போக நல்லாயிருக்கும். இன்னும் அந்த ஸ்கேல்பில் கொஞ்சம் அந்த அப்சர்வேஷன் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இதே நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த மின்டாப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி கேட்குறது ரொம்ப நல்லது. நீங்களாக போய் கடையில் வாங்கிட்டு இந்த பியர்டுக்கு, மீசைக்கு அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. என்னோடய சஜஷன், நீங்கள் டாக்டர்கிட்ட போய் காமிச்சு நீங்கள் வந்து வாங்குறது நல்லது. அதே மாதிரி ஃபீமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னாலும் 5% யூஸ் பண்ணாதீங்க. எப்படி உங்களுக்கு 2% தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் இப்போ காமிச்சிங்கனாலும். இது ஓரமாக வச்சிரும். இது வந்து 60 ml பாட்டில், சொல்ல மறந்துட்டேன். இது வந்து 60 ml பாட்டில். 60 ml பாட்டிலில் இது மென்ஷன் ஆகிருக்கும். ஆனால் 120 ml பாட்டிலில் இதெல்லாம் மென்ஷன் ஆகிருக்காது. இந்த ரீக்ரோ ஆக்டிவிட்டீஸ், நியூ ஏர் ரீக்ரோத்துன்னு சொல்லி இதில் புதுசாக இருக்கும். இதெல்லாம் மென்ஷன் ஆகிருக்காது. இந்த பேட்சில் வந்து என்ன இருக்குன்னா, ஹை குவாலிட்டி கிரேடு, ஹை கிரேடு மின்னாக்சிடன்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 120 ml இதே பேக்கேஜில். இந்த கியூஆர் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே போகும்.
இதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க, சாரி என்ன பிராண்ட் இல்லை, மின்டாப்லேருந்து என்ன வேரியண்ட் யூஸ் பண்ணுறீங்க, மின்டாப்பா இல்லை மின்டாப் விவோவா இல்லை மின்டாப் ஃபோர்ட்டா இல்லை மின்டாப் ஆல்கஹால் ஃப்ரீயாக சொல்லி கேட்கும். அது நீங்கள் கொடுத்தக்கப்புறம் ஒரு 24 hours கழித்து ஒரு மென்டார் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு நம்ம கைடன்ஸ் பண்ணுவாங்க, எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன ஃபுட் டேக் எடுக்கணும், ஹேர் ரீக்ரோத்துக்கு என்னெல்லாம் நீங்கள் சாப்பிடணும், மெடிடேஷன், யோகா எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இல்லை மலையாளம், தெலுங்கு, கன்னடா அந்த மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. தமிழ் தெரிய மாட்டேங்குதுப்பா. தமிழில் யாருமே இல்லை, இங்கிலீஷில் மேக்ஸிமம் இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. ஆனால் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த மென்டார் சொல்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கேட்டு ஃபுட் ஹேபிட், டயட் ஹேபிட்டு, யோகா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸாக, இன்னும் வந்து ரீக்ரோத்துக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. மறுபடியும் டைம் சரி, ஓகே. நீங்கள் இந்த ப்ராடக்ட் இது ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆஃப்லைன்லேயே கேட்டு வாங்கிக்கலாம். ஆஃப்லைன்லேயே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இதுதான் இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோ எடுத்து ஆர் நீங்கள் வெப்சைட்டில் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இருக்கும். ஆல்கஹாலில் வந்து ஆன்லைனில் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சு 1 mgயில் இருக்குது. 1 mgயில் வந்துட்டு கிளினிக்கலி இதில் இருக்குது. கிளினிக்கலிலையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளினிக்கலிலும் இருக்குது, 1 mgலையும் இருக்குது. மித்த நெட்மிட்ஸ்லாம் பழசில் தான் இருக்குது, மெட் ப்ளஸ்லேயும் பழசு தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கி ட்ரை பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறீங்க, இல்லை புதுசாக ஒரு இது வந்து புதுசாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்குவப்போ ஒன்று ஃபேக்காக இருந்துச்சுன்னா தெரியாது. நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுவப்போ தெரியும். இது வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம், 2வது டைம் வாங்குவப்போ அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அது ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சிரும். ஆனால் நீங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஆன்லைனில் வாங்குவப்போ அது ஃபேக்காக என்னன்னு சொல்லி தெரியாது. அதனால் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ஆஃப்லைன்லேயே பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைனில் வேணால் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கலாம். 2nd டைம் 3rd டைம் நீங்கள் வாங்கும்போது ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இது என்னோடய சஜஷன். அப்புறம் நீங்களே ஓனாக வந்து நீங்களே இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் நிறைய பேர் மீசோ தாடி ஆர்டர்னு சொல்லிட்டு மின்னாக்சிடல் இதெல்லாம் வாங்கி இது பண்ணுவாங்க. நான் 2019-18 சைட்லலாம் மின்னாக்சிடல் வாங்கினேன். அப்போல்லாம் ஃப்ளிப்கார்ட்லேயும் இருந்துச்சு, எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. அப்போல்லாம் 600 அரௌண்ட் 600 ப்ரைஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஜென்ரேஷன் இது 1050யும் இது வந்து 1155, 100 எக்ஸ்ட்ரா. அது இல்லாமல் இப்போ எந்த ஆன்லைன்லேயும் கிடையாது, ஃபார்மசிலையும் அதுக்கப்புறம் ஃபார்மசி வெப்சைட்டில் மட்டும்தான் இருக்கும். நார்மலாக அந்த ஃப்ளிப்கார்டு மெட் ப்ளஸ் ஃப்ளிப்கார்டு இதில் இருக்கும்ல மெடிசின்ஸ் அதிலலாம் இருக்கும். ஆனால் ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்பாங்க. இப்போ எல்லா சைட்லையும் ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்பாங்க, அது இல்லாமல் கிடைக்காது, எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஈவன் நான் வாங்கினாலும் ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்டு தான் தந்தாங்க, இல்லைன்னா அது தந்திருக்க மாட்டாங்க. இது வந்து நான் வந்து ஆர்டர் போட்டு தான் வாங்கியிருந்தேன் ஆஃப்லைனில். நீங்கள் புதுசாக உங்களுக்கு டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க மின்டாப் அப்படின்னா இந்த ஜென்ரேஷன் இந்த செகண்ட் இது வேணால் நீங்கள் யூஸி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த மின்டாப் வந்து எதுலேயுமே வீடியோ இல்லை. யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா நிறைய இடத்துல இல்லை. நான் தான் ஃபஸ்ட்டு போடுறேன்னு நினைக்கிறேன். அதனால் சரி, யாருமே போடலை, நம்ம யாராட்டும் வாங்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே போடுறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுவோங்க, லைக் போட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, இல்லைனா வேண்டாம். அது இல்லாமல் நான் பேசுகிறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். இதுவே ஒரு 3 மணிக்கிட்ட நான் வீடியோ எடுக்க நினைக்கிறேன் நைட்டு. பழைய ஃபோனு சைலண்ட்டாக இருக்குது, ஃபேன் இல்லாமல் தான் உட்காந்துருக்கேன். அதனால் இங்கே அப்படியே குளிச்சிக்கிட்டு இருக்கேன் ஃபேன் இல்லாமல். அதனால் கொஞ்சம் பேசுகிறதுனா கொஞ்சம் இதான் ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னடா ஒரு மாதிரியாக பேசுகிறான், ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லி எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து 52வது வீடியோ. கட் பண்ணி எடுத்துருங்க.
இன்ட்ரோவே ஒழுங்காக கொடுக்க தெரியாமல் கொடுத்துருந்தேன். அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிடுறேன். நிறைய பேர் இந்த வீடியோலாம் அப்படியே வேறு லெவலில் போனதுக்கப்புறம் ஒரு 1K இல்லை சாரி 1 lakh சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சொல்லுவாங்க நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நிறைய டேக் போட்டி தான் எடுத்திருந்தேன், கொஞ்சம் கொஞ்சம் உளறியிருப்பேன். அது வேறு ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கு வந்து Q&Aனா நான் வந்து வீடியோ போடுறேன். எதனாலும் கேளுங்க, தயக்கம் இல்லாமல் கேளுங்க. என்ன இது பற்றி மின்ட்டை பற்றினாலும் கேளுங்க, ஹேரை பற்றினாலும் கேளுங்க, டேண்ட்ரஃப் பற்றினாலும் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேன். வீடியோ பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. இன்னும் காசாக போனோமாங்க, சப்ஸ்கிரைப் தானே, காலைல தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஆட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.